வணக்கம். நேற்று அந்த ட்ரை பிரின்சிபல் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். கீப் திங்ஸ் ட்ரை, டு நாட் ரிப்பீட் யுவர் செல்ஃப், டு நாட் ரிப்பீட் யுவர் செல்ஃப், டு நாட் ஓகே ஜஸ்ட் கிண்டல். ஸோ இந்த டோன்ட் ரிப்பீட் யுவர் செல்ஃப் சிஸ்டம் வந்து ப்ரோக்ராமிங்லேயே இன்னும் ரொம்ப ஆழமாக, ரொம்ப எலாபரேட்டாக நிறைய சீனியர் ப்ரோக்ராமர்ஸ்லாம் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் தேடிட்டு நோண்டிட்டு போகிறீங்கன்னா இட்ஸ் அ ரியலி டீப் சப்ஜெக்ட் அண்ட் இட் கோஸ் ஆல் த வே பேக் டு தி ஃபண்டமெண்டல் பில்லர்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். சம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஹவ் பீன் டிசைன்டு இன் ரீசன்ட் டைம்ஸ் ஒன்லி டு அப்ஹோல்ட் திஸ் பிரின்சிபல். அந்த அளவுக்கு இருக்குது. பட் நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸ் இங்கே நான் ப்ரோக்ராமர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுனால if you want to know more about it, why don't you join Zoho Schools அப்படின்னு சொல்லிட்டு let me get into the philosophy of don't repeat yourself. ஓகே, நல்லா இருக்கு. ப்ரோக்ராமிங் உலகத்தில் ஒரு நல்ல சென்டென்ஸாக இருக்குது. அது நடைமுறை வாழ்க்கையில் are there any analogies, parallels that we can draw? இங்கே பாருங்கள். Ease of use. One of the first books that I read where after hearing about the author, oh my god, இவ்வளோ பெரிய சயின்டிஸ்டா இவர் அப்படின்னு நினச்ச ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி ஒரு புஸ்தகம் இருக்கும்ல. நிறைய பேருக்கு ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் டைம், ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதின புக்கா அப்படின்னு உங்களுக்கு ஷாக் ஆகிருக்கும். அது மாதிரி எனக்கு சின்ன வயசில் 1, 2, 3 இன்ஃபினிட்டி அப்படின்னு எங்கள் அப்பா ஒரு புஸ்தகத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணார். யாரோ ஜார்ஜ் கேமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் when I explored and dug up who he was, I found out that he was the guy who proposed the term Big Bang. அந்த பிக் பேங் தியரியை ப்ரப்போஸ் பண்ணின ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபேமஸ் சயின்டிஸ்டில் இவர் ஒருத்தர். அந்த பேர் கொடுத்தது இவர் தான் அப்படின்னு. இவர் எழுதின இந்த புஸ்தகத்தில் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஸ்பெக்குலேஷன்ஸ் ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிற புஸ்தகத்தில் இந்த நம்பர் சிஸ்டம், அரேபியன்ஸ் அண்ட் இண்டியன்ஸ், ஜீரோ, பிளேஸ் வேல்யூ அப்படின்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டான் டிஆர்ஒய் பிரின்சிபல் இல்லாமல் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பார். 8732 அப்படிங்கிற அந்த 4 லெட்டர்ஸ், 4 டிஜிட்ஸை ஏன்ஷியன்ட் இஜிப்ஷியன்ஸ் எப்படி எழுதியிருப்பாங்க பாருங்கள் அப்படிமா. அப்புறம் ஒரு சீசர் ஆஃபீஸில் ரோமன்ஸ் எப்படி எழுதியிருப்பாங்க பாருங்கள் அப்படின்னு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க. அப்படி சொல்லிவிட்டு முதல் சாப்டரில் முதல் படமே அப்படியே கண் முன்னால் ஞாபகம் இருக்குது. திஸ் இஸ் த பிக்சர். இட்ஸ் சீசர் ரைட்டிங் 1 million இட் சீம்ஸ். 1 million பத்தாதான். இந்த போர்டில் 1 million பத்தாதான். ஏன்னா 1000 எழுதணும், 100,000 கூட எழுத முடியாது போல இருக்கே. ஏன்னா ஒவ்வொரு 1000மும் ஒரு எம். The concept of place value isn't there. He is repeating himself. அப்படின்னு எவ்வளோ பவர்ஃபுல் அந்த ஜீரோ அண்ட் பிளேஸ் வேல்யூ அப்படிங்கிறது அப்போ எனக்கு ரொம்ப ஆழமாக பதிஞ்சது. How about authority? நம்ம நேற்று இந்த ரஜினிகாந்த் பாஷா டயலாகை பார்த்தோம். What about this lady in பாகுபலி? இதுவே என் கட்டளை, என் கட்டளையே சாசனம் அப்படின்னு சொன்ன அப்புறம் there is no repeating. That has been set in stone. That has been made final. அண்ட் இதை பற்றி ரிசர்ச் பண்ணின்றது போது எனக்கு தெரிய வந்தது, கேம் ஆஃப் த்ரோன்ஸில் ஜான் ஸ்னோ அப்படிங்கிற கேரக்டர் திஸ் இஸ் மை டெசிஷன் அண்ட் மை டெசிஷன் இஸ் ஃபைனல் அப்படின்பாரோம். நான் இந்த சீரீஸ் பார்த்ததில்லை இது வரைக்கும். somebody can probably clarify. சீசன் 7 இப்படி ஒரு சீன் வருது அப்படின்னு சொன்னாங்க. சீசன் 7 புக்கும் சரியாக கிடையாது போல இருக்கு. Authority, when there is only one that says it and they say it only once, there is a lot of authority. Don't repeat yourself. How about exclusivity? இந்த டேட் ஞாபகம் இருக்கா? 2 February போன வருஷம். அப்படியே ரொம்ப எல்லாரும் ட்விட்டர் வேர்ஸில் அவ்வளவு நாய்ஸ். என்னடா அப்படின்னு பார்த்தா 02022020 பாலிண்ட்ரோமிக் இயரம். அடுத்த 900 வருடங்களுக்கு திருப்பி வராது. not going to repeat for another 900 years, celebrated
அப்படின்லாம் என்ன ஆண்ட்ரூங்கிறாரே அந்த ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் ப்ரொஃபஸர், அவர் ட்வீட் போட்டிருந்தார், ஹாப்பி மல்டிகல்ச்சரல் பேலண்ட்ரோம் டே. நீ எம்எம்டிடி ஒய்ஒய் போட்டாலும் சரி, டிடிஎம்எம் ஒய்ஒய் போட்டாலும் சரி, ஒய்ஒய்எம்எம்டிடி போட்டாலும் சரி, எப்படி உன் டேட்டை நீ ஃபார்ம் பண்ணாலும் பேலண்ட்ரோமிக்டா அப்படின்னு ரொம்ப அழகாக ட்வீட் பண்ணியிருந்தார். ஸோ when you don't repeat yourself, இந்த பன்னிக்குட்டி 1000 வரும், சிங்கம் ஒன்றா தான் சிங்கிளாக தான் வரும் அப்படிம்பாரு ரஜினி. அது மாதிரி when you don't repeat yourself, exclusivity value goes up. So don't repeat yourself. How about responsibility? பொறுப்பு. ஒரு தடவை தான் சொல்லுவாங்க, ஒருத்தர் தான் சொல்லுவாங்கங்கும் போது ஆட்டோமேட்டிக்கலி we know who will get the job done. I don't want to repeat this story. I'm sure you know the story about anybody, somebody, everybody and nobody. தெரியாதுன்னா அதை படித்து பார்த்துக்குங்க. ரொம்ப அழகான ஸ்டோரி. யாருப்பா இது ரெஸ்பான்சிபிள்? Who will do it? அப்படின்னா anybody can do it, somebody will do it, nobody takes responsibility, everybody ends up not doing it அப்படின்னு போய் முடியும். அழகான ஸ்டோரி. So again, if you want clear devolution of responsibility, do not repeat yourself. How about accuracy? உங்கள் கம்ப்யூட்டரில் ஒரு கிளாக் இருக்குது, உங்கள் வாட்சில் ஒரு கிளாக் இருக்குது, உங்கள் செல்ஃபோனில் ஒரு கிளாக் இருக்குது, உங்கள் வீட்டு செவுத்தில் ஒரு கிளாக் இருக்குது. There's a joke. He who looks at 2 clocks is never sure of the time அப்படிம்பாங்க. ஏன்னா clocks tend to diverge. உங்களுடைய கம்ப்யூட்டரில் one of the important protocols that is running is the NTP protocol, Network Time Protocol அப்படின்னு. நீங்கள் அதுக்கு பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா அமெரிக்காவில் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு சர்வீஸ் இருக்குது, ஃப்ரீ சர்வீஸ். சிசிஎம் ஆட்டம் எப்படி வைப்ரேட் ஆகுது, ஒரு செகண்டுக்கு எத்தனை மில்லியன் டைம்ஸ் வைப்ரேட் ஆகுதுங்கிறத லேசர் பீம் வச்சு கால்குலேட் பண்ணி ஆவரேஜ் பண்ணி இதுதான் செகண்ட் அப்படின்னு அக்யூரேட்டாக வச்சு அந்த செகண்டை உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் பண்ணி உலகத்தில் இருக்கிற எல்லா கிளாக்கையும் இட் இஸ் டேக்கிங் கேர் தட் தே ஆர் இன் சிங்க். ஸோ when you don't repeat yourself, when there is only one standard, you get to inherit accuracy. Orthogonality. Orthogonality என்றால் சம்பந்தம் இல்லாமல் இருப்பது, தொடர்புகள் இல்லாமல் இருப்பது. When there is a line and another line perpendicular to it, it becomes completely independent of the other aspect. இந்த ஹெலிகாப்டரோட கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா they look pretty simple. There is a cyclic gear, there is a collective lever and there are pedals. ஏரோப்ளேனை விட பார்க்க சிம்பிளாக இருக்கும். ஆனால் நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், ஏரோப்ளேனை கூட ஓட்டிடலாண்டா, ஹெலிகாப்டர் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. requires a lot of skill. There is a airplane pilot license, a helicopter license is separate. ஏன் அப்படின்னா இந்த pragmatic programmer புக்கில் கூட they will give this example. The reason why it is so complex is when you look at what is controlled by each of these levers, you will note that one is controlling the rear rotor, another is controlling the speed of the fan above, and the third is controlling the blade angle and the pitch. Nice, all fine. But the problem is, when each of these is controlled because of the aerodynamics and because of the gyroscopic effects, they start influencing the other aspects. They are not orthogonal. எங்கேயோ கை வச்சா ஏதோ ரியாக்ட் பண்ணும்போது you have to play a dance. அங்கே மாற்றணும், அங்கே மாற்றுறதுனால இது மாறுறது, இதை கொஞ்சம் இழுத்து பிடிக்கணும், இதை இழுத்து பிடிக்கிறதுனால அது இறங்குறது, அதை கொஞ்சம் அமுத்தணும். It's a dance. Which is why
Programming is hard. Orthogonality is important. Do not repeat yourself. ஒரு விஷயம் பண்ணா அதுக்கு சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடு. அதுக்கு மட்டுமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுக்கு வேற எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது அப்படிங்கிற பிரின்சிபலுக்கு போ. இஸ் அனதர் ப்ரிசெப்ட் இன் குட் ப்ரோக்ராமிங். ஸோ ஆர்த்தோகோனாலிட்டி அச்சீவ் பண்ண ஆசைப்பட்டேன்னா do not repeat yourself. Optimization. உன்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸை வச்சு எப்படி சாறு பிழியிறது, மேக்ஸிமைஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு தான் ஆட்டோமொபைலை அவர் இன்வென்ட் பண்ணல, அசம்பிளி லைனையும் அவர் இன்வென்ட் பண்ணல. ஆனால் கார்ன உடனே நம்மளுக்கு ஃபேமஸாக அடிபடுற நேம் ஹென்ரி ஃபோர்ட். ஏன்னா he was the one who ran a profitable business for more than 100 years now using an optimized assembly line conveyor belt technology for manufacturing. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, எதெல்லாம் மனுஷன் திருப்பி திருப்பி பண்ணுறான்னு பார்த்து அதெல்லாம் பிரித்து எடுத்து அதை ஒருத்தனை டீப் ஸ்பெஷலைசேஷன் பண்ண வைக்க முடியுமா அப்படின்னு பார்த்து, ஒரு காலத்தில் I can manufacture a car all by myself னு சொல்லிட்டு இருந்தவன், I can set the windscreen on the car, the world's best windscreen setter பண்ணான், ஆனால் கார் மேனுஃபேக்சர் பண்ண எனக்கு தெரியாது அப்படின்னு அடிமைகளாக மாற்றி விட்டார் ஹென்ரி ஃபோர்ட். So he became a multi-billionaire, but he kind of squeezed the juice. ஓகே, மனுஷங்களோட ஜூஸை ஸ்குவீஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேட்க நல்லா இல்லைன்னா கூட, தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் யூ நீட் டு டூ இஃப் யூ வாண்ட் டு பி ப்ரொடக்டிவ் ஆஸ் அன் இண்டிவிஜுவல். யூ ஹாவ் டு ஸ்குவீஸ் த ஜூஸ் அவுட் ஆஃப் ஆல் திங்ஸ் தட் ஆர் ரிப்பீட்டபிள் இன் யோர் டே. ஒரு ஃபேமஸ் புஸ்தகம் கூட இருக்குது பைத்தான் ப்ரோக்ராமிங்க்கு, ஆட்டோமேட் த போரிங் ஸ்டஃப் யூஸிங் பைத்தான். லுக் அட் யுவர் டே, morning to evening. What do you do? What are the things that you do day in and day out? How much time and mental energy you are spending on those? Can they be automated? Can they be delegated? Can they be optimized? அப்படின்னு நீ யோசிக்கணும்னா, if you want to keep dry, if you don't want to repeat yourself, you need to focus on where your time is going. You need to identify apps that can do the job. There are so many apps out there today that can get that job done for you. There are apps that specialize on chaining between apps. Zohoல இருந்தே அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குது. இந்த ஆப்பில் இதை பண்ணிவிட்டு அடுத்தது அந்த ஆப்பை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணிவிட்டு எனக்கு அலர்ட் பண்ணு அப்படின்னு ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன் அப்படின்னே சொல்லுவாங்க. Again, the underlying principle, do not repeat yourself. Because when you repeat yourself, you get closer to a robot. You move away from the intelligent, constantly varying, variety-seeking, adventurous human being that you can be. Do not repeat yourself. Thank you.